ஆண்டவர் நமக்கிட்ட கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அந்த வல்லமையை நம்ம எப்படி வைத்திருக்கணும்னா பாதுகாப்பா வச்சு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம், நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமை, நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவி நம்மளை விட்டு போச்சுன்னா நமக்கு எதை கொண்டு வரும்னா அவமானத்தை கொண்டு. மண்பாண்டத்தில் இருக்கிற ஒரு பொருளை நம்ம எவ்வளவு பத்திரமா பாதுகாப்போமோ, எவ்வளவு கவனமா பிடிச்சிருப்போமோ, அதை போல ஆண்டவர் உங்கள் மீதும் என் மீதும் நம் தலை மீது வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை பத்திரமா பாதுகாத்துக் கொள்வது யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. சங்கீதம் 92 சங்கீதம் 10வது வசனம், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கொம்பை உயர்த்துகிற ஒரு தேவன். சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? கொம்பை உயர்த்துகிற ஆண்டவர். ஒரு ஆட்டுக்கு இல்லை மாட்டுக்கு இதுக்கெல்லாம் கொம்பு எங்கே இருக்கும்? தலையில் இருக்கும். கரெக்ட். கொம்பு அப்படி எதை குறிக்குதுன்னா நம்முடைய தலையை என்ன செய்கிறது? குறிக்கிறது. ஆண்டவர் நம்முடைய கொம்பை அப்படின்னா நம்முடைய தலையை அவர் என்ன செய்வாராம்? உயர்த்துவார். இதை யார் எழுதுனான்னா சங்கீதக்காரன் எழுதுறார். ஏற்கனவே இந்த சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு காரியத்தை சொல்கிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கொம்பு நம்முடைய தலையில் ஆண்டவருடைய அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது, ஆண்டவருடைய பிரசன்னம் ஊற்றப்படும் பொழுது நமக்குடைய கொம்பு நம்முடைய தலை உயர்கிறது. அலையிலேயே சொல்லுங்களேன். ஒரு மனிதனுக்கு உயர்வு ஆசீர்வாதம் எப்போ வரும் அப்படின்னா தேவனிடத்திலிருந்து அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது, தேவனிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானுடைய பலன் ஊற்றப்படும் பொழுது தான் அவனுடைய தலையிலே கொம்பு உயரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ கொம்பு எதை குறிக்குதுன்னா முதலாவது அதோட வலிமை என்ன செய்கிறது? குறிக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டுக்கு மாடெல்லாம் கூட்டு போவாங்க. அந்த மாட்டோட கொம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்? ரொம்ப கூர்மையாக இருக்கும். அந்த கொம்பு மடங்கி இல்லைனா கொம்பு மழுங்கி இருந்த ஒரு மாட்டை யாராவது ஜல்லிக்கட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. மாடு கொம்பை விட காண்டாமிருகம் யாரெல்லாம் பார்த்துருக்கா? காண்டாமிருகம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். காண்டாமிருகத்துடைய கொம்பு ரொம்ப வலிமை நிறைந்ததாக என்ன செய்யும்? இருக்கும். நம்முடைய ஆண்டவர் அவர் எப்படி நம்ம தலையை உயர்த்துவார்? என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல. அப்போ காண்டாமிருகத்துடைய கொம்புடைய வலிமைக்கு முன்னாடி எதுவுமே நிற்கவே முடியாது. யானையவே காண்டாமிருகம் என்ன செஞ்சிருமா? தன்னுடைய கொம்பால் குத்தி என்ன செஞ்சிடும்? கொலை பண்ணிடும். அந்த அளவு ஆண்டவர் காண்டாமிருகத்தின் கொம்புக்கு வலிமையை பலனை அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் எப்படி காண்டாமிருகத்திற்கு கொம்பு கொடுத்து வலிமையை கொடுத்திருக்கிறேனோ அதை போல உனக்கு நான் கொம்பை, உன்னுடைய தலையை நான் உயர்த்தி ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா நம்முடைய வாழ்க்கையில் அந்த கொம்பு உயரணும்னா, நம்முடைய வாழ்க்கையில் அந்த தலை, அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா பரிசுத்த ஆவியின் மூலமாய் வருகிற பலன் நமக்கு வேணும். அதுக்கடுத்து அந்த வசனம் சொல்லுகிறது, புது எண்ணெயால் உன்னை அவர் என்ன செய்கிறேன்? அபிஷேகம் பண்ணுகிறேன். புது எண்ணெயால். நம்ம வீட்டில் ஒரு 2 வீலர் இருந்தாலோ இல்லை ஒரு 4 வீலர் இருந்தாலோ அது நல்லா இயங்கணும்னா அதோட இன்ஜினுக்கு என்ன ஊற்றணும்னா கண்டிப்பாக ஆயில் என்ன செய்யணும்? ஊற்றணும். இன்ஜின் ஆயில் இல்லாமல் காரோ வண்டியோ ஓடிச்சுன்னா வண்டி என்ன செஞ்சிடும்? சிசி ஆயிரும். அப்போ வண்டி செயலற்று போயிடும். அப்போ 3 மாதத்துக்கு ஒருக்க இல்லைனா ஒரு 4 மாதத்துக்கு ஒருக்க இல்லை குறிப்பிட்ட இத்தனை கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் வண்டியை கொண்டு ஒர்க் ஷாப்பில் விட்டு அந்த பழைய ஆயிலெல்லாம் கலட்டிட்டு அடுத்து புது ஆயில் என்ன செய்வாங்க? ஊற்றுவாங்க. அப்படி ஊற்றினால் அந்த வாகனம் நல்லா சிறப்பாக அது என்ன செய்யும்? இயங்கும். அதை போல ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் அனுதினமும் காத்திருந்து ஜெபம் பண்ணி தேவன் தருகிற அந்த புது எண்ணெயின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் காண்டாமிருகத்திற்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கிறதோ, எப்படிப்பட்ட வலிமை இருக்கிறதோ, எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கிறதோ அதை போல கர்த்தர் உங்களை என்னையும் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை
காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது எப்போ நடக்கும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரும் பொழுது தான் அது என்ன செய்யும்? நடக்கும். பைபிளில் முதல் கர்த்தர் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணினார். அது யார் தெரியுமா? முதலாவது கர்த்தர் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணார். அது யார் தெரியுமா? சரி, நீங்கள் சொல்ல வேண்டாம், நானே சொல்லியிருந்தேன். அது யாருன்னா சவுல். அது யார்? சவுலை தான் ஆண்டவர் முதல் ராஜாவாக அவர் என்ன செய்தார்? அபிஷேகம் பண்ணினார். ஆனால் சவுலை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன நடந்ததுன்னா, சவுல் அந்த அபிஷேகத்திற்கு பாத்திரவானா அவன் என்ன செய்யலை? நடக்கலை. ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணினால், ஆண்டவர் நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தந்தால் அதற்கு பாத்திரவானாய் நம்ம என்ன செய்யணும்? நடக்கணும். உதாரணத்துக்கு, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் ஓனர் ஒரு விலை மதிப்புள்ள ஒரு பொருளை உங்கள் கையில் கொடுக்குறாருன்னா அதை நீங்கள் எப்படி வச்சுருப்பீங்க? எப்படி வச்சுருப்பீங்க? பத்திரமா வச்சுருந்தா தான் உங்கள் கையில் அது என்ன செய்யும்? இருக்கும். உங்கள் கையில் ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்தாருன்னா, 1 லட்ச ரூபா பணம் 100 ரூபா கட்டால் 10 கட்டு கொடுத்து இதை வச்சிருப்பான்னு கொடுத்தாருன்னா அதை நீங்கள் பத்திரமா என்ன செய்யணும்? அதில் ஒரு கட்டை காணும் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பொருளை உங்ககிட்ட கொடுப்பாரா? ஆண்டவர் நமக்கிட்ட கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்தாவியின் அபிஷேகம், அந்த வல்லமையை நம்ம எப்படி வைத்திருக்கணும்னா பாதுகாப்பாக வச்சிருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, சவுல் அதை என்ன செய்தார்னா அவமதித்தாரா. நீங்கள் 2 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. 2 சாமுவேல். சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர்கள் போல அவருடைய கேடகமும் அவமதிக்கப்பட்டது. இங்க பாருங்க, சவுல் ஆண்டவர் வைத்திருந்த அந்த அபிஷேகத்துக்கு பாத்திரமாய், ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பொருளுக்கு பாத்திரமாக நடக்கிறதுனால அவருடைய அபிஷேகம் அவரை விட்டு என்ன செய்ததுன்னா விலகி போனது. இன்னும் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, சிம்சோன் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். சிம்சோன் நசரேய விரதம் பண்ணப்பட்டு கர்த்தருக்காக வைராக்கியமாக இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானுடைய பெலிஸ்தருடைய கையிலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சிம்சோனை தெரிந்து கொண்டார். சிம்சோன் மிகப்பெரிய பலசாலி. ஆனால் சிம்சோன் ஆண்டவர் வைத்த அந்த அபிஷேகத்திற்கு, ஆண்டவர் கொடுத்த அந்த பரலோக ஆசீர்வாதத்திற்கு தகுதி இல்லாதவனா போனதுனால அந்த அபிஷேகம் சிம்சோனை விட்டு என்ன செய்தது? போனது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம், நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமை, நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவி நம்மளை விட்டு போச்சுன்னா நமக்கு எதை கொண்டு வரும்னா அவமானத்தை கொண்டு வரும். எதை கொண்டு வரும்? அதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது ஒரு நாளும். எதனாலும் நம்ம இழந்துடலாம் அந்த பூமியில். கர்த்தர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பையும் கர்த்தர் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமையையும் நம்ம ஒரு நாள் இழக்கக்கூடாது. சத்தமாக இல்லையா சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பையும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் ஒரு நாள் இழந்துடாதீங்க. ஒரு நாள் நம்ம அதை என்ன செய்யக்கூடாது. அப்போ ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இழந்து போகக்கூடிய காரியம் எது? எது அந்த அபிஷேகத்தை இழந்து போக பண்ணு? வாசிங்க பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். பிரசங்கி 10:1. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனே சொற்ப மதியினமும். அது எத்தனாவது பக்கம் சொல்லுங்கள், எல்லாரும் எடுத்துருவாங்க. எத்தனாவது பக்கம்? 799. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 799 பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். திரும்ப வாசிங்கக்கா. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும். ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். நல்லா புரியுங்க. இங்க சாலமோன் ஞானி எழுதுறாரு. அவர் எப்படி எழுதுறாரு? ஒரு தைலக்காரனுடைய கொப்பியில், அதாவது என்ன சொல்றது, நல்லா வாசனை திரவியம் வைத்திருக்கிற ஒரு கப்புல ஒரே ஒரு செத்தை உள்ள விழுந்துட்டுனா அந்த தைலம் முழுவதும் என்ன செஞ்சிடும்? நாத்தம் எடுத்துரும். அது தைலம் முழுவதும் என்ன செஞ்சிடும்?
கெட்டு போய். அதே மாதிரி சொற்ப மதியினமும் ஞானமும் கனமும் பேர் பெற்ற, எனக்கு எல்லா ஞானமும் இருக்குது, எல்லா அறிவும் இருக்குது, ஆனால் ஒரு சின்ன ஒரு மதியினம் எனக்குள்ள இருந்ததுனால் எனக்கு இருக்கிற அத்தனை அது ஆசீர்வாதத்தையும் அழித்து போடும். மலையிலேயே சொல்லுங்களேன், எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ ஆண்டவர் கொடுக்கிற அந்த அபிஷேகம், ஆண்டவர் கொடுக்கிற அந்த அபிஷேகம், ஆண்டவர் கொடுக்கிற அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை, அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன மதியினம் வந்தாலும் அது என்ன செய்யும்னா கெட்டு போக பண்ணும். அதனால் அந்த பரிசுத்தத்தை நம்ம எப்படி காத்துக்கொள்ளணும்னா, அந்த அபிஷேகத்தை நம்ம எப்படி காத்துக்கொள்ளணும்னா, எந்த செத்த ஈக்களும் உள்ள விழாதபடி பாதுகாக்கணும். மலையிலேயே சொல்லுங்களேன். நீங்கள் இன்னொரு வசனத்தை வாசிங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:7. வல்லமையை எங்களால், இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில், பாருங்க இங்கே பவுல் எழுதுறாரு, என்ன எழுதுறாரு? இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை நாங்கள் எதில் பெற்றிருக்கிறோமா? மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். சில்வர் பாத்திரத்தில் இல்லை, பித்தாளை பாத்திரத்தில் இல்லை. ஏன்னா அதெல்லாம் கீழே போட்டாலும் பாத்திரம் மட்டும்தான் நிலையும், உள்ள பொருள் அப்படியே என்ன செய்யும். ஆனால் மண்பாண்டத்தில் இருக்கிற ஒரு பொருளை நம்ம எப்படி பத்திரமா பாதுகாப்போமோ அதை போல நம்ம என்ன செய்யணும்? உங்கள் மீதும் என் மீதும் நம் தலை மீது வைத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை பத்திரமா பாதுகாத்துக் கொள்வது யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. அலையிலேயே சொல்லுங்களேன். ஏன்னா லேசாக ஸ்லிப்பானாலும் உடஞ்சிரும், லேசாக ஸ்லிப்பானாலும். நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை நாம் மண்பாத்திரத்தை எப்படி பாதுகாக்கிறோமோ, நாம் எப்படி தைலக்காரன் தன்னுடைய தைல குப்பியை எப்படி பாதுகாக்கிறோனோ அதை போல நம்ம பாதுகாத்து வைத்துக் கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம அப்படி பாதுகாத்து வைத்தோம் அப்படின்னா அவர் என்ன செய்வாரா? 14ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட நமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். நல்லா கவனிங்க. இந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகத்தை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த புது எண்ணெயை நம்ம எப்போ வரைக்கும் பாதுகாத்து கொள்ளணும்னா, அந்த வசனம் அழகா சொல்லுகிறது, இயேசுவை கொண்டு எழுப்பின உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். இயேசு இந்த பூமிக்கு திரும்ப வருகை வரைக்கும், அவருடைய வருகை வரைக்கும், இல்லைன்னா நம்ம பரலோகராஜ்யம் போகிற வரைக்கும் கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை, அந்த புது எண்ணெயை, அந்த அபிஷேகத்தை நாம் பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம அந்த புது எண்ணெய் அபிஷேகத்தை பாதுகாத்தோம்னா கர்த்தர் நம் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த புது எண்ணெய் அபிஷேகத்தை ஆண்டவர் யாருக்கு தருவார்? ஒரு 3 காரியத்தை வேகமாக சொல்ல நான் ஜெபம் பண்ண போகிறேன். இந்த புது எண்ணெய் அபிஷேகத்தை, என்னுடைய தலை உயரணும்னா, கர்த்தர் எனக்கு புது எண்ணெய் அபிஷேகத்தை தரணும்னா நான் என்ன செய்யணும்? தேவன் யாரை புது எண்ணெய் அபிஷேகத்தால் ஆசீர்வதிப்பார், அபிஷேகம் பண்ணுவார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. இந்த சந்ததிகளை குறித்து நாங்கள் அவர்களுக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தரின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். யாரை ஆண்டவர் பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பண்ணுவார்? யாருக்கு ஆண்டவர் புது எண்ணெயை ஊற்றுவார் அப்படின்னா, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் கர்த்தர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தருவார். சத்தமரலே சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத ஒரு ஆள் மேல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஆண்டவரால் தரவே, ஏன்னா அது சாதாரணமானதல்ல. அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு மனிதனோட வாழ்க்கையில வந்தா அவனுடைய கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயரும். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரணும்னா முதலாவது தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். நீங்க தாவீதோட வாழ்க்கையை கவனிச்சு, சவுலோட வாழ்க்கையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, ஆனால் அவர் கர்த்தருக்காக பலியிடப்பட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தார், கர்த்தருக்காக. ஆனால் அதான் வசனம் சொல்லுது. நீங்கள் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்க. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே
உத்தமம். நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றேன், ஜெபம் பண்ணுறேன், காணிக்க போடுறேன், இதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கல. நீ எனக்கு கீழ்ப்படிறியா? எனக்கு நீ கீழ்ப்படிந்தால் அந்த புது எண்ணெய் அபிஷேகத்தை நான் உனக்கு தருவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சவுல் கடவுளுக்கு பலியிட்டார், கடவுளை ஆராதனை பண்ணாரு. ஆனால் ஆண்டவர் அதை விரும்பலை. ஆனால் சவுல்கிட்ட என்ன இல்லைன்னா கீழ்ப்படிதல் இல்லை. சவுல்கிட்ட கீழ்ப்படியலை. ஆசாரியர்கள் வந்து பலியிட வேண்டிய காரியத்தை சவுலே பலியிட்டதுனால சவுல் மேலே கர்த்தருடைய கோபம் மூண்டது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த புது எண்ணெய் அபிஷேகத்தை கர்த்தர் நம்முடைய தலை மேலே ஊற்றுவார். ஆமேன்னு சொல்லுங்க. அவர் நம் தலை மேலே அந்த புது எண்ணெய் அபிஷேகத்தை ஊற்றும் போது நம் கொம்பு எப்படி உயரும்? காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, நீங்கள் இந்த 1 சாமுவேல் 16 வாசித்து பார்த்தீங்கன்னா தாவீதோட வாழ்க்கையில் நடந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. தாவீது கூட பிறந்த சகோதரர்கள் எத்தனை பேர்னா 8 பேர். எத்தனை பேர்? 8 பேர். இப்போ ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை தாவீதோட வீட்டுக்கு அனுப்புகிறார். யார்? ஈசாயோட வீட்டுக்கு அனுப்புகிறார். ஈசாயோட வீட்டுக்கு அனுப்பும்போது அவர் சொல்கிறாரு, நான் அபிஷேகம் பண்ண வந்து வாசிங்க அந்த சம்பவத்தை. 1 சாமுவேல் 16 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்களேன். போதும். இங்கே பாருங்க, சவுல் கீழ்ப்படியாதனால கர்த்தர் சவுலை விட்டு என்ன செஞ்சிட்டாரு? விலகிட்டாரு. சவுலோட தலையில் இருந்த அபிஷேகம் என்ன செய்யப்பட்டது? விலகினது. கர்த்தர் முதல் யாரை அபிஷேகம் பண்ணார்னா சவுல் அபிஷேகம் பண்ணார். ஆனால் சவுல் கீழ்ப்படியலை. சவுல் கீழ்ப்படியலன்னு இந்த அபிஷேகம் சவுலை விட்டு விலகி என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, ஆண்டவர் வந்து சொல்றாரு, இப்போ நான் சலின சவுலுக்காக நீ வருத்தப்படாத. வாசிங்க அடுத்து. நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. பாருங்க, ஆண்டு சொல்றாரு, எப்பா நான் சவுல்ல இருந்து அபிஷேகத்தை எடுத்துட்டேன், நீ ஈசாயோட வீட்டுக்கு போ, அவங்க வீட்டில் நான் உனக்கு காண்பிக்கிற அவனை நீ என்ன செய்யி? அபிஷேகம் பண்ணு அப்படின்னு கர்த்தர் சொல்றார். இப்போ ஈசாயோட வீட்டுக்கு சாமுவேல் போயிட்டாரு. சாமுவேல் போன உடனேயும் அங்கே வந்து அவர்கிட்ட சொல்கிறார், நான் அபிஷேகம் பண்ணுவதற்காக வந்திருக்கிறேன்னு சொன்னால் அவங்க அப்பா 8 பேர் தாவீது கூட பிறந்த பேர் 8 சகோதரர்களையும் ஒவ்வொரு ஆளையும் அவங்க அப்பா காட்டுறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் கிடையாது, இவன் கிடையாது, இவன் கிடையாது. கடைசியாக அவர் என்ன சொல்கிறாரு பாருங்களேன். 7ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, முகத்தையும் பார்க்க வேண்டாம். அவங்க அண்ணன்மாரை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுவதற்காக சாமுவேல் முன்னாடி நிப்பாட்டுறாங்க. யார்? தாவீதுடைய சகோதரர்களை அபிஷேகம் பண்ணுவதற்காக கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா இவனுடைய முகத்தை வளர்ச்சி நீ என்ன செய்யாத? பார்க்காத. நான் இவனை வாசிங்க. அதுக்கடுத்து, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். பாருங்க, 7 சகோதரரையும் தாவீதோட மூத்தவங்க அண்ணன்மார் 7 பேரையும் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுவதற்காக சாமுவேல் முன்னாடி நிறுத்துறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இவன் கிடையாது, இவன் கிடையாது, இவன் கிடையாது. கடைசியில் பாருங்க 11ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், எல்லாருக்கும் இளையவன். பாருங்க, வீட்டிலேயே கடைக்குட்டி, வீட்டில் எல்லாருக்கும் இளைய மனுஷன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் தாவீது. அவனைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் தாவீது. ஏன் அப்படின்னா, இந்த தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இந்த தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, தாவீது முதலாவது தன்னுடைய தகப்பனுக்கு அவன் என்ன செய்தான்? கீழ்ப்படிந்திருந்தான். எல்லாரும் வீட்டில் இருக்காங்க 7 பேரும். தாவீது மட்டும் அவங்க அப்பாவுடைய ஆட்டை அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்னா மேய்த்து கொண்டிருக்கிறான். அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. அதே வசனம் தான். உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாயிடம் கேட்டான். இருக்கிறான். 13ஆம் வசனம் வாசிங்க. அந்நாள் கொண்டு
கர்த்தருடைய ஆவியானவர் பாருங்க, யார் மேல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார்னா, யார் தேவனுக்கு கீழ்ப்படுகிறார்களோ, யார் அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறார்களோ அவருடைய தலையின் மேல தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கீழ்ப்படியல அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் அது எப்படி போயிரும்னா மங்கி போயிடும். அது எப்படி போயிடும்? சவுல் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார், ஆனால் சவுல் கீழ்ப்படியல. அதனால சவுல் தன்னுடைய அபிஷேகத்தை அவன் என்ன செஞ்சான்? இழந்து போயிட்டான். ஆனால் தாவீது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததுனால, தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆடுகளை மேய்க்க போனதுனால ஆண்டவர் கூப்பிட்டு தன்னுடைய எல்லா சகோதரருக்கு முன்பாக ஆண்டவர் என்ன செய்தார்னா தாவீதை அபிஷேகம் பண்ணினார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தாங்க. அவங்க பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போகும்பொழுது ஆண்டவர் அவங்க கூட எத்தனையோ பேர் வந்தாங்க. ஆனால் கர்த்தர் மோசேக்கு அப்புறம் யார் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னா யோசுவாவை தான். ஏன் அப்படின்னா இந்த யோசுவா மோசேக்கு கீழ்ப்படிந்திருந்தார். மோசே கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லி மோசே என்ன சொன்னாலும் அதை யோசுவா என்ன செய்வார். அந்த அளவு அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருந்ததுனால கர்த்தர் புது எண்ணெய் அபிஷேகத்தை அங்கே தாவீதோட தலையில், இங்கே யோசுவாவோட தலையில் கர்த்தர் ஊற்றினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ உங்கள் தலையில் என் தலையிலையும் அந்த புது எண்ணெயின் அபிஷேகம் ஊற்றப்படணும்னா, அந்த புது எண்ணெயின் அபிஷேகத்தை நாம் இழந்து போகாமல் இருக்கணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு கீழ்ப்படிக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தலையில் புது எண்ணெயின் அபிஷேகம் ஊற்றப்படும். இரண்டாவது, கர்த்தர் யாருக்கு புது எண்ணெய் அபிஷேகத்தை தருவார், யாருக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவார்? வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். போதும். இரண்டாவது, ஆண்டவர் யாருக்கு புது எண்ணெய் அபிஷேகத்தை தருவார், யாரை தன்னுடைய அபிஷேகத்தின் வல்லமையில் அபிஷேகிப்பார் அப்படின்னா உண்மை உள்ளவர்களை தான் கர்த்தர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தருவார். இந்த தாவீதோட வாழ்க்கையை நீங்கள் கவனிச்சு பாருங்க. தாவீது கிட்ட அவங்க அப்பா ஆட்டை கொடுத்து அனுப்புகிறாரு. அந்த ஆட்டை கொடுத்து அனுப்பும்போது அவர் ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன வந்ததுன்னா கரடி வந்துருச்சு. ஒரு நாள் என்ன வந்துருச்சு? ஆமாம், அந்த கரடி அந்த ஆட்டு கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆட்டை அது என்ன செஞ்சிருச்சுன்னா பிடிச்சிட்டு போயிடுச்சு. பிடிச்சிட்டு போகும்போது தாவீது அந்த கரடிக்கு எதிர்கொண்டு போய் அந்த கரடியை கொன்று அந்த ஆட்டுக்குட்டி அவர் என்ன செஞ்சாருன்னா காப்பாற்றினார். ஒரு விஷயம் சிங்கம் வந்து பிடிச்சிட்டு போச்சு. அந்த டைம் அவர் அப்படித்தான் சிங்கத்தோடு போராடி அந்த ஆட்டுக்குட்டியை சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தவர் என்ன செய்தார்? தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல, தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் தாவீது உண்மையாய் இருந்ததுனால தான் கர்த்தர் தாவீதின் தலையில் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினார். சத்தமர இல்லையே சொல்லுங்களேன். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல தாவீது நினச்சிருந்தா எப்போ 100 ஆடு இருக்கு, ஒரு ஆட்டை கரடி பிடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு அவர் காரணம் என்ன செஞ்சிருக்கலாம்? சொல்லியிருக்கலாமா? சொல்லிக்கூடாதா? சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் அவர் உண்மையாய் கவனமாய் இருந்ததுனால கர்த்தர் அவர் தலையை உயர்த்தினார். இன்னைக்கு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, உங்கள் குடும்பத்துக்குள்ள, நீங்கள் போகிற சர்ச்சில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் தலையை அவர் என்ன செய்வார்? உயர்த்துவார். நீங்க உண்மையா இருக்க இருக்க உங்களுக்கு ஆண்டவர் நிறைய பொறுப்புகளை கொடுப்பார். நீங்க உண்மையா இல்லைன்னா ஆண்டவர் உங்க கையில பொறுப்பை என்ன செய்ய மாட்டாரு. நம்ம உண்மையா இருக்கும் பொழுதுதான் நாம் ஆண்டவருடைய காரியத்துல, நம்ம வீட்டுக்குள்ள தனிப்பட்ட காரியத்துல, வேலை செய்யற இடத்துல உண்மையா என்ன செய்யணும்? இருக்கணும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல, உங்க குடும்பத்துக்குள்ள, நீங்க வாழ்கிற சமுதாயத்துல நீங்க உண்மை உள்ளவர்களா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் கொம்பை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் ஓனர் உங்களை நம்பி கொடுத்துருக்கிற காரியத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கணும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் உண்மையாக இருக்கணும். நீங்கள் போகிற ஆலயத்தில், இந்த ஆலயம் ஆண்டவர் என்னை ஆராதிப்பதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆலயம், இந்த ஆலயத்தில் நான் உண்மையாக இருப்பேன். யார் பார்த்தா என்ன, பார்க்காட்டா என்ன, நான் செய்கிற காரியத்தை கர்த்தர் கவனிக்கிறார்னு உண்மையாக நீங்கள் இருந்தீங்கன்னா
கர்த்தர் உங்கள் கொம்பை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். தாவீது தனக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த 100 ஆட்டை அவன் உண்மையாக பாதுகாத்ததுனால கர்த்தர் தாவீதை நம்பி சமஸ்த இஸ்ரவேல் தேசத்துக்கே தாவீதை கர்த்தர் ராஜாவை மாற்றினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மை 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 ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் என்ன செய்வானா? பெறுவான். பாருங்க இயேசு என்ன சொல்றாரு பாருங்களேன். லூக்கா 16 அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 16:10. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்தில் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். 16ஆம் வசனம். இல்லை 11ஆவது வசனம். அநீதி 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாக இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை பாருங்க. ஆண்டவர் கேட்குறாரு, இந்த உலகத்தில் வாழ்கிற அநீதியான பொருள் வேலை, நீங்கள் சாதாரணமாக வேலை பார்க்குற இடத்துல உங்கள் குடும்பத்துக்குள்ள அநீதியான இந்த பொருளைட்டே நீங்கள் உண்மையாக இல்லைன்னா உங்களை நம்பி நான் எப்படி பரிசுத்த ஆவியை தர முடியும்னு ஆண்டவர் கேட்குறாரு. புரியுதா ஆண்டவர் கேட்குறது? நீ உண்மை இந்த உலகத்தினுடைய காரியத்தில் நீ உண்மை இல்லையே, உன்னை நம்பி நான் எப்படி பரலோகத்தில் இருக்கிற உன் கொம்பை உயர்த்தக்கூடிய பரிசுத்த ஆவியை நான் எப்படி தருவேன்? அப்போ நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்னா தேவன் விரும்புகிறபடி நாம் அன்னிதின வாழ்க்கையில் உண்மை உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படியவர்களாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ ரெண்டாவது நம்ம எப்படி இருக்கணும்னா உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம அப்படி இருந்தோம்னா கர்த்தர் நம்முடைய தலையின் மேலே அந்த புது எண்ணெய் அபிஷேகத்தை ஊற்றுவார். நம்முடைய கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தப்படும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நம்முடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல வலிமை நிறைந்ததாய் அழகுள்ளதாய் அநேகரை ஆளுகை செய்கிறதாய் நம்முடைய கொம்பை நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்துவேன்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது நம்முடைய கொம்பு உயர்த்தப்படணும்னா கர்த்தர் புது எண்ணெய் அபிஷேகத்தை நம்ம தரணும். நம்ம என்ன செய்யணும்? வாசிங்க யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறான், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்றார். பாருங்க, மூன்றாவது யாருக்கு அந்த புது எண்ணெய் அபிஷேகத்தை தருவார், யாருடைய கொம்பை உயர்த்துவார் அப்படின்னா யார் தாழ்மையா இருக்கிறாங்களோ, யார் தேவனுடைய சமூகத்தில் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கர்த்தர் புது எண்ணெயின் அபிஷேகத்தை தருவார். சத்தம் வரலையே சொல்லுங்களேன். உலகத்தில் சாத்தான் எப்படி உருவானா? பரலோகத்தில் கோடிக்கணக்கான தேவதூதர்கள் இருக்கிறாங்க. 3 பிரதானமான தூதன் மிகாவேல், காபிரியேல், லூசிஃபர். இந்த மிகாவேல் தூதன் பரலோகத்தில் ஆண்டவர் யுத்தம் பண்ணுவதற்காக மிகாவேல் தூதன் என்ன செய்ய வச்சிருக்கிறார். ரெண்டாவது காபிரியேல் தூதன் பரலோகத்திலிருந்து ஒரு செய்தியை இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்காக கர்த்தர் காபிரியேல் தூதன் என்ன செஞ்சிருக்கார், வச்சிருக்கிறார். மூன்றாவது லூசிபர். இந்த லூசிபர் தூதர் எப்போவுமே கர்த்தரை புகழ்ந்து அவர் என்ன செய்வாராம், பாடுவார். ஆனால் ஒரு நாள் அவருக்குள்ள பெருமை வந்த பொழுது தேவதூதன் பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டு தான் அவர் எப்படி மாறிட்டார்னா சாத்தானா அவர் என்ன செய்தார், மாறிப்போனார். அப்போ தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தரணும்னா, தேவன் நம்முடைய கொம்பை உயர்த்தணும்னா நம்ம ஒருபோதும் பெருமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம தாழ்மையாக இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்? தாழ்மையாக இருக்கணும். சிலருக்கு தாழ்மை எங்கே தான் இருக்கும்னா உதட்டில் தான் என்ன செய்யும், உதட்டில் தான் தாழ்மை இருக்கும். நம்ம இருதயத்தில் தாழ்மையாக இருக்கணும். இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் நீங்கள் அதை என்ன செய்யுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு மன தாழ்மையாக இருந்தார். அவர் எந்த இடத்துலையும் பெருமை பேசலை. எந்த இடத்துலையும் நான் செய்கிற அற்புதத்தை பாருங்க, எவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சுட்டேன் பெருமை பேசலை. அவர் தாழ்மையாக அவர் இருந்தார். அவர் தாழ்மையாக இருந்ததுனால தான் அவரை கர்த்தர் உயர்த்தினார். அவரை கர்த்தர் உயர்த்தினார். அதுவும் அவர் எப்படி தாழ்த்தினார் தெரியுமா? நீங்கள் ஒரு வசனத்தை வாசிங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6
பைபிளில் தான் இருக்குது. ஆமாம், 2ஆம் அதிகாரம் 271 பக்கம், 271 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிங்க. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே நல்லா கவனிக்கணும். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அவர் என்ன செய்தார்? அனுப்பினார். அவர் எப்படி இருந்தார்? வசனம் அழகா சொல்கிறது, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தார். அவர் எப்படி இருந்தார்? அவர் முகத்தை நம்மளால் பார்க்க முடியாது. அவர் அவ்வளவு அழகு உள்ளவர், அவர் அவ்வளவு பிரகாசமானவர், அவ்வளவு மகிமை நிறைந்தவர். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் அப்படி இருந்த ஆண்டவர் அது எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் நினைக்காம இந்த பூமியில் சாதாரண ஒரு மனிதனாக யோசிச்சு பாருங்க. கடவுள் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கடவுள் இந்த பூமிக்குள்ள உங்களை போல என்ன போல ஒரு சாதாரண மனிதனாய் அவர் என்ன செய்தார்? என்ன செஞ்சார்? இந்த பூமிக்கு வந்தார். அந்த அளவு அவர் தன்னை தானே அவர் என்ன செய்தார்னா தாழ்த்தினார். தன்னைத்தானே தாழ்த்தினார். இந்த உலகத்தில் இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷங்க வந்தாங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஒரு சிலருக்கு கனம் கொடுக்குறோம். இன்னும் ஒரு சிலர் அவங்க அந்த கனத்தை எதிர்பார்க்குறாங்க. இப்படி தான் நான் வருவேன், நான் வரணும்னா இந்த மாதிரிலாம் இருக்கணும். ஆனால் இயேசு வானத்தையும் பூமியை உண்டாக்கின பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுது அவர் தன்னை தானே தாழ்த்தி, அவர் அந்த வசனம் அழகா போடுங்க, தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் இல்லாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. அப்படின்னு என்ன அர்த்தம்? தன்னுடைய அழகு, தன்னுடைய வல்லமை, தன்னுடைய பிரகாசம் எல்லாவற்றையும் அவர் உயர்த்து தள்ளிட்டு வெறுமையா சாதாரண மனுஷ சாயலாக அவர் இந்த பூமிக்கு என்ன செய்தார்? வந்தார். மனுஷ சாயலா வந்தது மாத்திரம் இல்ல, அவர் மரண பரியந்தம், 8ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாமே தாழ்த்தினார். சத்தமரலையே சொல்லுங்களேன். பிதா இந்த பூமிக்கு எதற்காக அவரை அனுப்பினாரோ அந்த சித்தத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் இயேசு பெருமையா பேசல. அவர் தம்மை தாமே தாழ்த்தினதுனால கர்த்தர் அவரை உயர்த்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? தாழ்மை உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அப்படி இருந்தா கர்த்தர் அந்த புது எண்ணெயின் அபிஷேகத்தை, அந்த புது எண்ணெயின் வல்லமையை நம்முடைய தலையில ஊற்றப்படும் பொழுது நம்முடைய கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயரும். மலையிலேயே சொல்லுங்களேன். 3 காரியம் சொன்னேன். முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படியணும், 2வது தேவனுக்கு உண்மையா இருக்கணும், 3வது தேவனுக்கு முன்பாக தாழ்மையா இருக்கணும். நம்ம அப்படி இருந்தோம்னா ஒருபோதும் பெருமைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது. என் படிப்பு என்ன தெரியுமா, என் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா, என்னுடைய ஜாதி எப்படிப்பட்ட ஜாதி தெரியுமா, ஒருபோது நம்ம அதை பெருமையாக நம்ம நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. நம்ம தாழ்மையாக தேவனுடைய சமூகத்தில் நம்ம தாழ்மையாக இருக்க 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 தேவன் நம்முடைய தலையை அபிஷேகம் பண்ணிக்கொண்டே இருப்பார். தேவன் நம்முடைய தலையில் கிருபையை எடுத்துக்கொண்டே இருப்பார். தேவன் நம்முடைய தலையை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் அவர் என்ன செய்வார்? உயர்த்தி கொண்டே இருப்பார். அப்போ தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஜெபத்தை கேட்டு காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உங்கள் கொம்பை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணி எழுந்து நிற்போமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். ஆண்டவர் சொல்கிறார், புது எண்ணெயினால் நான் உன் தலையை அபிஷேகம் பண்ணுவேன். தாவீதோட தலையை அபிஷேகம் பண்ணின ஆண்டவர் நம்முடைய தலையை அவர் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர். நம்முடைய கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயரும். ஆண்டவர் தான் விரும்புகிறார். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கொம்பையும் அவர் உயர பண்ணுவார். இங்கே வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தரோட தலையும் உயர பண்ணுவார். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, நீங்கள் வசிக்கிற இடத்துல, நீ இருக்கிற அந்த இடத்துல உங்கள் கொம்பை கர்த்தர் உயர்த்துறத அநேகர் பார்த்து அவங்க கர்த்தரை உயர்த்தும்படி ஆண்டவர் உதவி செய்வார். ஆனால் ஆண்டவர் உங்ககிட்ட ஒன்றே தான் எதிர்பார்க்குற, மகளே நீ எனக்கு கீழ்ப்படிமா. இது வரைக்கும் ஏதோ ஒரு காரியம் இன்னும் ஆண்டவருக்கு பரிபூர்ணமாக கீழ்ப்படியாத மாதிரி, இன்னும் ஏதோ ஒரு காரியம்
கீழ்ப்படியாதனால ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்றப்பட முடியாதபடி உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆண்டு சொல்கிறாரு, இல்லை அந்த அபிஷேகத்தை, அந்த புது எண்ணெயை உனக்கு நான் தரணும்னா தைலக்காரனுடைய தைல குப்பியில் இருக்கிற ஒரே ஒரு செத்த ஈ அது எல்லாத்தையும் கெட்டு போக பண்ணும். ஒரே ஒரு செத்த ஈ அந்த முழு தைலத்தையும் அது பாதைப்படைய செஞ்சிடும். ஆண்டு சொல்கிறார், இல்லை உனக்கு நான் புது எண்ணெயின் அபிஷேகத்தை தரணும்னா நீ முழுவதும் எனக்கு கீழ்ப்படியணும், நீ முழுவதும் எனக்கு கீழ்ப்படியணும். ஒரு காரியத்தில் மட்டும், இந்த ஒரு காரியம் நோ எக்ஸ்கியூஸே கிடையாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நான் முழுமையாக உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன், உங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிவதற்கு என்னை முழுமையாக நான் அர்ப்பணிக்கிறேன், முழுமையாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் கொம்பை உயர்த்துங்கப்பா. கேளுங்க பாப்போம், வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து சத்தமாக ஜெபம் பண்ணுங்க பாப்போம். ஆண்டவர் சொல்றார், மகளே நான் உன் கொம்பை உயர்த்துவேன், மகனை உன் கொம்பை உயர்த்துவேன். உன் கொம்பை நான் எப்படி உயர்த்துவேன் தெரியுமா? காண்டாமிருகத்தின் கொம்பை போல. காண்டாமிருகத்தின் கொம்பை பார்த்து அங்க இருக்கிற எல்லா வனவிலங்குகளும் பயப்படும். அதை போல உன் தலையை நான் உயர்த்தும் பொழுது, உன் தலையில் அந்த அபிஷேகத்தை ஊற்றப்படும் பொழுது உன் தலை மேலானதை சுகந்தரிக்கும். மேலான அந்த ஆசீர்வாதம், மேன்மையான அந்த மகிமை, மேன்மையான அந்த விடுதலையை சுகந்தரிக்கும்படி நான் உன் தலையில் ஒரு புது எண்ணெயின் அபிஷேகத்தை இந்த காலை ஆராதனை ஊற்றுவேன் ஆண்டு சொல்றாரு. நல்லா வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த புது எண்ணெயின் அபிஷேகத்தை உங்க தலையில ஊற்றுவதற்கு ஆண்டு சொல்றாரு, மகளே நீ கீழ்ப்படி. அன்னைக்கு சவுல் பலியிட்டான், ஆனா அவன் கீழ்ப்படியல. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலே உத்தமம். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய, உங்க வசனத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயத்தை தாரு, ஒரு இருதயத்தை தாரு. முடிஞ்ச எல்லாம் உங்க வலது கரத்தை உங்க இருதயத்தில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் இருதயத்தில், ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கு கீழ்ப்படியாத காரியம் ஏதாவது இருக்கும்னா இந்த காலை ஆராதனை ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு கீழ்ப்படியணுமாப்பா, உமக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவரை ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க தான் வாயை திறந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் உமக்கு நான் கீழ்ப்படியணும். ஆண்டவரை தாவீதை போல, தாவீது எப்படி தன் தகப்பனுக்கு கீழ்ப்படினானோ, தாவீது எப்படி தன்னுடைய தகப்பனுடைய சத்தத்தை கேட்டு எல்லா காரியத்தையும் செய்தாரோ, அதை போல உமக்கு கீழ்ப்படியணும், உமக்கு கீழ்ப்படியணும். ஜெபம் பண்ணுங்க. இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, நீ உண்மை உள்ளவனா இருந்தாதான் அந்த புது எண்ணெயின் அபிஷேகத்தை உன் தலை மேல ஊற்ற முடியும். ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே அந்த புது எண்ணெயின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நான் உண்மையா இருக்கணும்ப்பா, நான் உண்மையா இருக்கணும்ப்பா. ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பத்தில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில், ஆண்டவரே வேலையில், எல்லாவற்றிலும் நான் உண்மை உள்ளவனா இருக்க எனக்கு உதவி செய்யும், உண்மை உள்ளவனா இருக்க உதவி செய்யும். ஜெபம் பண்ணுங்க. உண்மையாய் நடந்து கொள்ள ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. ஒருவேளை இதுவரைக்கும் உண்மை தவறி நடந்த அநேக காரியத்தை மன்னிங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இன்னைக்கு அந்த அபிஷேக தைலத்தை உங்க மேல ஊற்ற போகிறார். அந்த புது எண்ணெயின் அபிஷேகத்தை அவர் ஊற்றும்படி அன்னைக்கு எப்படி சாமுவேல் கையில கொடுத்து அனுப்பினாரோ, அதை போல தைல குப்பியினால ஒரு புதிய அபிஷேகத்தை இந்த காலை வேளையில உங்க மேல அவர் ஊற்ற போகிறார். ஆண்டவர் கேட்கிறார், அநீதி உள்ள பொருளை நீ உண்மை உள்ளவனா இருந்தீனா உன்னை நம்பி நான் எப்படி மெய்யான பொருளை கொடுக்க முடியும்? ஆண்டவர் கேட்கிறார், நீ அநீதி உள்ள பொருளே உண்மை இல்லையே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மை தவறி நடந்த காரியத்தை மன்னிங்கப்பா, நான் உண்மை தவறி நடந்த காரியத்தை மன்னிங்கப்பா. இனி உண்மையாய் நடக்க எனக்கு உதவி செய்யும், உண்மையாய் நடக்க எனக்கு உதவி செய்யும். கேளுங்க, கேளுங்க, நீங்க தான் கேட்கணும். மூணாவது, தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தில், என் சமுதாயத்தில், என் சபைக்குள்ள ஒருவேளை நான் இதுவரைக்கும் பெருமையா நடந்திருந்தேன்னா என்ன தயவா ஒரு விஷயம் மன்னிச்சிருங்கப்பா, தயவா ஒரு விஷயம் மன்னிச்சிருங்கப்பா. நான் தாழ்மையாய் நடக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கேளுங்க பாப்போம், நான் தாழ்மையாய் நடக்க உதவி செய்யுங்க. அந்த புது எண்ணெயின் அபிஷேகத்தை, புது எண்ணெயின் வல்லமையை நான் பெற்றுக்கொள்ளும்படி உங்க வசனத்திற்கு, உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியணுமாப்பா. இப்பொழுது அந்த அபிஷேகத்தின் வல்லமை என் மேல ஊற்றப்படட்டும். அந்த புது எண்ணெயின் அபிஷேகம், அந்த புது எண்ணெயின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் ஊற்றப்படட்டும். நல்ல வாய்களை திறந்து ரெண்டு கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில் அந்த புது எண்ணெயின் அபிஷேகம் இப்பொழுது என் தலை மேல ஊற்றப்படட்டும், இப்பொழுது என் தலை மேல ஊற்றப்படட்டும். நல்ல கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, வாய்களை திறந்து பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு தலை மேலையும் அந்த புது எண்ணெய், தாவீது அபிஷேகித்த அந்த புது எண்ணெயின் அபிஷேகம் இப்பொழுது ஊற்றப்படுவதாக, இப்பொழுது ஊற்றப்படுவதாக. உங்க பிள்ளைகள் அந்த அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே இவருடைய கொம்பை உயர பண்ணும். காண்டாமிருகத்தின் கொம்பை போல் நம்முடைய பிள்ளைகளுடைய கொம்பை உயர்த்துவீராக. புது எண்ணெயினால், புது அபிஷேகத்தினால் உங்கள் பிள்ளைகளை நிரப்பும்.